இல்ல மத்திய அரசு வந்து இந்த கீழடி நாகரிகத்தை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி சார் லேபரேட்டரியே கொடுத்து உறுதிப்படுத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். கீழடி பெருமையை மத்திய அரசு மறைப்பதாக திமுக கூறி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய அரசு வந்து இந்த கீழடி நாகரிகத்தை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி சார் நாங்க லேபரேட்டரியே கொடுத்து உறுதிப்படுத்திருக்கிறோம். இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும், முயற்சி பண்ணணும். அதான் சொல்றேன், இது என்ன இவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க, என்ன விளக்கம் கேட்டான்னு எங்களுக்கு வெளிப்படையா தெரியலையே. தெரிஞ்சாதானே அதுல வந்து உறுதிப்பட சொல்ல முடியும். ஒரு தவறான கருத்தை பதிவிக்க கூடாதுல்ல. இது ஒரு கீழடி அகழ்வாய் என்பது ஒரு மிக 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 முக்கியமானது. இதுல ஒரு தவறான எந்த செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார். துணைவேந்தரா இருக்கக்கூடிய பாலகுருசாமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை நாளைக்கு எழுதியிருக்காரு. இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இன்றைக்கு தரம் கெட்டு இருக்கிறது. பேராசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, மாணவர்களுடைய பற்றாக்குறை, வகுப்பறைகள் மூடல், அதாவது மண்குழிக்கு சென்று கொண்டிருக்கிறதா எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்றைக்கு 196 அரசு கலை மற்றும் அறிவியல் 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. அது எப்படி அந்த காலேஜ்ல நடக்கும்? காலேஜில் பிரின்சிபால் இருந்தா தானே ஒரு கட்டுப்பாட்டுல பேராசிரியர் இயங்குவாங்க. நல்ல தரமான கல்வி எங்க கிடைக்கும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.